Hi guys, exercise 1.1ல 4 sum பார்க்கலாம். if a b c னு மூணு செட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா a cross a is equal to b cross b intersection c cross c அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ அதுக்காக நம்ம இதை வந்து LHSன்னு வச்சுக்கலாம், இதை RHSன்னு வச்சுக்கலாம். இப்போது LHS equal to RHS அப்படின்னு வந்துடுச்சுன்னா நம்ம ப்ரூவ் பண்ணது கரெக்டாக ஆகிடும். LHS equal to a cross a. இப்போ ஏ கிராஸ் ஏனா என்ன, ஏங்கிற செட்டை 2 டைம் எழுதணும். இப்போ ஏனா ஏங்கிற செட் என்ன 5,6 கிராஸ் 5,6 சேம் எப்பயும் போடுற மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான் எழுதிக்கலாம். 5,5 and 5,6. நெக்ஸ்ட் எலமெண்ட் 6,5 and 6,6. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS எழுத போகிறோம். RHS equal to B cross B intersection C cross C. இப்போது இதுக்கு B cross Bயும் C cross Cயும் நமக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு B cross B தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம், C cross C தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டோம்னா RHS கிடச்சிரும். ஸோ B cross B equal to B என்ன 4, 5, 6 cross திரும்ப B செட்டு 4, 5 and 6. சேம் அதே ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூட எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 4,4 4,5 4,6. செகண்ட் எலமெண்ட் 5,4 5,5 and 5,6. லாஸ்ட் எலமெண்ட் 6,4 6,5 and 6,6. இப்போது B cross B கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு C cross C. சிங்கிற செட் என்ன 5, 6 and 7 cross திரும்ப சிங்கிற செட்டு 5, 6, 7. சேம் ப்ரொசீஜர்ஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூட எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 5,5 5,6 5,7. செகண்ட் எலமெண்ட் 6,5 6,6 and 6,7. Last element 7,5 7,6 and 7,7. இப்போ B cross Bயும் C cross Cயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதோட இன்டர்செக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதோட இன்டர்செக்ஷன் தான் என்ன, ரெண்டு செட்டுக்குமே இருக்க காமன் எலமெண்ட்ஸ் தான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இப்போ B cross B intersection C cross C ன்னு எழுதிடலாம். இப்போ ரெண்டுக்கும் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் பாருங்கள். 4,4 இங்கே இல்லை, 4,5 இல்லை, 4,6ம் இல்லை, 5,4 5,5 தான் இருக்குது, 4 இல்லை. ஸோ இங்கே 5,5 இருக்குது, இங்கே ஒரு 5,5 இருக்குது, இங்கே ஒரு 5,6 5,6. நெக்ஸ்ட் 6,4 இருக்கா, இல்லை, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. இதுக்கு மேலே வேறு ஏதாவது எலமெண்ட் இருக்கா, இல்லை. ஸோ இந்த 4 எலமெண்ட்டும் தான் இன்டர்செக்ஷன். 5,5 5,6 6,5 and 6,6. இப்போ RHS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ப்ரூவ் பண்ணது கரெக்டாக ஆகிடுமா. இப்போ LHS என்னென்னு பார்க்கலாம். 5 5,6 6,5 and 6,6. சேம் அதே RHS பாருங்கள். 5,5 5,6 6,5 and 6,6. ஸோ நம்ம LHS equal to RHS. So hence proved.